ஹலோ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் எப்பன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ என்கிட்ட நிறைய பேர் வந்து உங்களுக்கு 1 lakh சப்ஸ்கிரைப் வந்துருச்சு, எப்போ நீங்கள் வந்து அந்த சில்வர் ப்ளே பட்டன் வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அதை பாராட்டுற விதமாக வந்து நம்மளுக்கு யூடியூப்ல வந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணுற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனல் பற்றி நான் வந்து கொஞ்சம் பேசிடுறேன். நான் என்னோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜூலை 2024 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசாக ஹோப்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் தட் எல்லாரும் ஆரம்பிச்சதுனால நானும் வந்து ஆரம்பிப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது வந்து எலிஜிபிலிட்டி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டேன். ஒரு சில டைமில் வந்து நான் என்னோட ஹோப்பை விடும்போது மற்றவங்க என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட, இதுக்கப்புறம் ஏன் ஸ்டாப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி, குறிப்பாக என்னோட ஹஸ்பண்டு மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து நான் நிறைய வீடியோ போட ஆரம்பித்து அது எலிஜிபிள் ஆகி இப்போ வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் வந்துட்டுருக்கு. அந்த யூடியூப்ல இன்கம் வந்து நம்மளுக்கு வந்து மாதம் கிடைக்குமா அப்படின்னா நம்ம வீடியோ போட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ எல்லாரும் வந்து யாரெல்லாம் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்து கடைசி வரையும் வந்து அந்த கன்சிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களா? இது ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. February 20 அன்னைக்கு கரெக்டாக எனக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே வந்து அனுப்பிட்டாங்க. இந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சி நாங்களும் அப்படியே வச்சுட்டே இருந்தோம். கடைசியில் எங்களுக்கு டைமே கிடைக்கல. இன்றைக்கி தான் வந்து டைம் கிடைச்சிது, எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம். ஆக்சுவலி வந்து இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்து கொஞ்ச நாள் முன்னாடிலாம் வந்து பெருசாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து மெயில் வரும்போதே வந்து சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் சைஸ் கம்மியாக தான் வரும், இப்போ வந்து நாங்கள் சைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், பட் வந்து குவாலிட்டியெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல, அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நான் இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்மளை வந்து பாராட்டி ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்களா, அதுவே பெரிய விஷயம் இல்லையா? சில்வர் ப்ளே பட்டன் ஓபன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் எங்களோட யூடியூப் சேனலோட சில்வர் ப்ளே பட்டன். செம்மையா இருக்குல்ல? ஸோ வேற என்ன பாருங்க அது உள்ள அந்த பாக்ஸ்குள்ள கொடுத்துருந்தாங்க, என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த கிரீட்டிங் கார்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க யூடியூப்ல இருந்து. என்னன்னு படிக்கட்டுமா? Do you remember your first subscriber, your 100th or your 1000 subscriber அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரையும் எனக்கு ஞாபகம் இருக்குது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கு. அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். Chances are you do and we know that you definitely remember your 1 lakh subscriber. கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுப்பேன். அதே மாதிரி நம்மளை வந்து we are proud, honor to honor you, impressive அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெசேஜ் போட்டு சிஓட சைன் வந்து போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்கூல்லலாம் வந்து ஜெயிச்சிட்டோன்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து சிஓட சைனை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு? அடுத்தது நெக்ஸ்ட் கோல்டு ரெகக்னைஸ் யுவர் டீம். நம்மளுக்கு வந்து இப்போ வந்து சில்வர் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு, அதுக்கப்புறமா வந்து டைமண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன இருக்கு? வேற என்ன? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் a subscriber milestone. திருப்பி இந்த மாதிரி ஒரு குட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. This award was inspected and packaged with great care by Rick. Next இது இந்த வைப்ஸ் மாதிரி அந்த சில்வர் ப்ளே பட்டனை வந்து தொடச்சிக்கணும், அழுக்கு இல்லாமல் வந்து தொடச்சிக்கிறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. இது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பான்ச் வச்சிருக்காங்க. இது கொரியர் பண்ணும்போது வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்ச்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சில்வர் ப்ளே பட்டன் பாக்ஸ்குள்ளே வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து presented to ஜெனின் ஜின்சி ஃபார் பாசிங் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே மேலே வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க, யூடியூப் சிம்பிள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து நல்லா தெரியுதுல, ஒரு கிளாஸ் சிஸ்டம் தர ஒரிஜினலான கிளாஸ் மாதிரி இது இருக்கு. இங்க வந்து ஒரு யூடியூப் சிம்பிள் இருக்கு, ப்ளே பட்டன் சிம்பிள்.
நோட் மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ வெயிட்டாலாம் இல்லை. நான் இன்னும் பெருசாக எதிர்பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை நம்மளுக்கு வந்து யூடியூப்பில் வந்து இவ்வளோ ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எப்படியாவது இந்த யூடியூப் சேனல் வந்து விட்டுறாது. நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப் சேனல். இப்போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ஜெனியா யூடியூப் சேனல் வச்சிருக்கால, நான் அப்பப்போ பார்ப்பேன் நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே சொன்னாங்க எப்படியாவது வந்து ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வந்து வாங்கி கொடுத்துரு, நான் வந்து வீட்டில் வந்து அதை மாட்டி வச்சுப்பேன், எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் இப்போ வந்து அவங்களுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வாங்கி கொடுத்துட்டேன். ஹாப்பியாக இருக்கா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதை தவிர வாயிலேருந்து வார்த்தை வராது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை பார்க்கும்போது. நானும் இதை வீட்டில் மாட்டி வச்சுப்பேன். எனக்கு வந்து யூடியூப் இப்போ நம்ம வேலைலாம் செய்யும் போது அதில் வந்து ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு ஏதாவது கொடுப்பாங்கல்ல, நீங்கள் வந்து நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி எனக்கும் யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ட்ரீம்னு தான் சொல்லலாம். நான் என்னை மோட்டிவேட் பண்ண காரணத்தினால வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான். யூடியூப்பில் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்காக கொடுத்துருக்காங்க. நான் வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸே வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸே வந்து வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அடிச்சாச்சு. நம்ம வந்து இந்த கொஞ்ச நாளாக வந்து வீடியோஸ் போட்டிருக்க மாட்டோம், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து வீடியோஸ் நிறைய வந்து போடல. பட் ஆனால் இனிமேல் வந்து கொஞ்சம் நல்லா வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் எய்மே வந்து கோல்டு ப்ளே பட்டன் தான். அது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் அதுக்கான ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன பேசுறதுன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து என்னை பாராட்டணுமோ இல்லை எனக்கு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னோட பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும். நம்ம எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வீட்டில் போட்டாங்கன்னா வந்து எனக்கு வீட்டிலலாம் போடாதீங்க, என் வாய்ஸ் கேட்குறதுக்கே எனக்கு வந்து காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேசிக்காக வந்து அந்த எடிட்டிங் அவ்வளோ நாலேஜ்லாம் இல்லை. இப்போது அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் ஓரளவுக்கு வந்து அந்த எடிட்டிங் அந்த நாலேஜ்லாம் வந்துருச்சு. என்னோட பாப்பா தான் வந்து இப்போ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதில் எனக்கு இன்கம் வருதா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நான் குட்டிமாக்கு வந்து 1.5 வயசு இருக்கும் போது வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் வந்து நிறைய அந்த வீடியோஸ்லாம் வந்து லாங் வீடியோஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு நிறைய போடுவேன். அவளுக்கு பர்த்டே வந்தது, எங்கள் வீட்டுக்கு யாராவது அம்மா அப்பா யாராவது வந்தாங்க, நாங்கள் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நான் போடுவேன். இப்போ என் பொண்ணு வந்து எல்லாத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா ஏற்காடு போனது வைமா, அம்மா வேளாங்கண்ணிக்கு போனது வைமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாப்பாவுக்கு வந்து நல்ல ஒரு மெமரிஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து எங்களோட சில்வர் ப்ளே பட்டன் லாஸ்ட்டாக வந்து காமிச்சிட்டேன். எல்லாருமே இங்கே வந்து இவங்க தங்கச்சி பசங்க அப்புறம் எங்கள் வீட்டு சைடில் எல்லாருமே வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, வந்து நாங்கள் வீடியோ எடுத்துடுறோம். ஏன்னா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறோம், இதையும் அப்டேட் பண்ணோம் இல்லையா, அதனால் இதையும் வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நேராக போய் நான் அங்கே தான் வந்து காட்டுவேன். எல்லாரும் வந்து செம குஷி ஆகிடுவாங்க. எனக்கு மெயினாக இந்த சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும்னு ஆசைப்பட்டது வந்து இவங்க தங்கச்சி தான். சொல்லிட்டே இருப்பாங்க எப்பவுமே வந்து, ஜெனிமா எப்படியாவது ஒரு சில்வர் ப்ளே பட்டன் மட்டும் வாங்கிட்டு ஜெயலமா, நீ காசு அன்னி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். சில்வர் ப்ளே பட்டன் எப்போ வரும், எப்போ கிடைக்கும் அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து காட்ட போகிறேன் இதை. சரி, ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.